ஹாய், இன்றைக்கி கிரிட்ஸோட பார்ட் 2 கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ சேம் நான் ஒரே ஒரு ஸ்கொயரில் 4 டிசைன்ஸ் சொல்கிறேன். நீங்கள் தனித்தனியாக போடணும். ஓகே, இந்த மாதிரி போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுட்டு நான் 4 பிரிச்சுக்கிறேன். ஸோ இதில் ஒன்று அந்த மாதிரி போட போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு க்ராஸ் டயக்னல் லைன்ஸ் 1 2 3 and 4 5 திரும்பவும் இந்த மாதிரி பக்கம். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதில் ஹம்ப் கொடுக்க போகிறீங்க. ஓகே, எந்த டைரெக்ஷனில் போடுறீங்களோ அதே டைரெக்ஷனை மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ என்னோட டைரெக்ஷன் இந்த சைடு. ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல டாட் கொடுக்கணும். அதாவது இந்த டிசைன் நான் பெருசாக போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய கேப் போய் விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இங்கே ஹம்ப். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கேப் இருக்கும். இதில் இல்லை பாருங்கள், ஏன்னா நம்ம சின்னதாக போட்டனால வரல. இப்போ இந்த மாதிரி கேப் இருக்கும். ஸோ அப்போது ஜஸ்ட்டு டாட்டு இல்லை ஹார்டின் கூட வைக்கலாம். ஓகே, நம்ம விஷயம். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இந்த லைனோட எண்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஒரு கிராஸ் பாயிண்ட். நம்ம இதை டயக்னலில் பார்த்துருப்போம். இப்போது இந்த இதில் ஸோ இதில் எல்லாத்துலேயுமே போடணும். அதில் ஒன்று விட்டு ஒன்று போடுவோம். இதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி போடணும். ஓகே, ஸோ இது ஒரு டிசைன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டயக்னல். இது கொஞ்சம் கேப் நிறையவே விட்டு போட்டுக்கோங்க, ஏன்னா உள்ள ஒரு பாக்ஸ் போடுவீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு உள்ள ஒரு பாக்ஸ் எங்கேயுமே டச் ஆகாமல் ஓகே. ஸோ இந்த மாதிரி பாக்ஸாக போட்டு இது ஒரு டிசைன். ஸோ நெக்ஸ்ட் இது வெர்டிக்கலில் போடலாம். 1 2 3
ஓகே. ஸோ இந்த டிசைன் எப்படி அப்படின்னா, ஒரு பாக்ஸ்க்குள்ளே இதுதான் இந்த ஒரு பாக்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். குள்ளே இங்கேருந்து ஒரு லைன் அண்ட் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் இங்கே வரைக்கும் கொண்டு போய் திரும்ப உள்ள. ஓகே. ஸோ இந்த மாதிரி அதை வந்து நம்ம இதுக்குள்ளே போடணும். நீங்கள் பெருசாக போடும்போது உங்களுக்கு நீட்டாக வந்துடும். ஓகே. ஸோ 1 2 3 4 டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னும் ஒரு 4 டிசைன்ஸ் பார்த்துடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் diagonal lines. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு லைனோட இடத்துல டாட் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 1 2 3 4 1 3 4. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் மீட்டப் ஆகிற இந்த இடத்துல 1 2 3 4 அந்த மாதிரி ஃபோர் டைரெக்ஷன்லேயும் டாட் வைக்கணும். ஓகே. அதே மாதிரி இப்போது டபுள் லைன்ஸ் 1 2 3 and 4. ஓகே. 1 2 இதுவும் அதே தான், ஆனால் நம்ம டபுள் லைனாக போட்டிருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதுவும் அதே டாட் வைக்கிறது தான். ஓகே. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் diagonal lines. ஓகே. நம்ம ஆல்ரெடி உள்ளே ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு டிசைன் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து சேம் அதே மாதிரி தான், உள்ளே ஒரு பாக்ஸ் போட்டு அதை ஃபில் பண்ணிடணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி போடுங்க. நெக்ஸ்ட் ஒன் diagonal lines 1 2 3 and 4 1 2 3. ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு விங்ஸ் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இது
அதுதான் இப்போ வந்து நம்ம போட போகிறோம். ஸோ 1 2 3 4. இதுலேயும் அதே மாதிரி தான், எந்த டைரெக்ஷன் போகிறீங்களோ அதே டைரெக்ஷனே மெயின்டைன் பண்ணுங்கள். இது நீங்கள் நல்லா கேப் வச்சு போடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்துகிட்டு நல்லா கேப் வச்சு டயக்னல் லைன்ஸ் போட்டுட்டு அப்புறம் இது போடணும். ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு 8 டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ 8 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். பட் A4 எப்படி பண்ணணும்னு திரும்பவும் நான் சொல்லிடுறேன். A4 ஷீட்டில் 2ஆக பிரிச்சுட்டு அப்புறம் 4ஆக பிரிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டிசைன் இதில். ஸோ இதுக்கும் நான் எதுக்கெலாம் நல்லா கேப் விடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு நல்ல கேப் விட்டுக்கோங்க. ஒரு லைனுக்கும் இந்த 1/2 இன்ச் ஆர் இந்த லைன் வரைக்கும் உங்கள் கைக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் பெருசாக இருக்கணும். ஒன்று இதோட ஆஃப் இல்லைன்னா இந்த ஃபுல். ஓகே, அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் இந்த டிசைன்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். இது அண்ட் இது. ஓகே, தென் இதுவுமே சேம். இது கூட இது. ஸோ நம்ம பார்த்த 7 டிசைனுக்குமே நீங்கள் பெருசாக தான் போடணும். இது நீங்கள் வந்து சின்னதாக போட்டாலும் பார்க்க நல்லதாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.